நீங்க தெலுங்கு இருக்கீங்க, கன்னடம் இருக்கிறீங்க, மலையாளி இருக்கிறீங்க, துளுவர் இருக்கிறீங்க, மராட்டி இருக்கிறீங்க, பீகார் இருக்கிறீங்க, எல்லாரையும் நிலத்தில் குவிந்து வாழும்போது நீ எங்கிருந்தோ வந்த ஒரு கன்னடர், உன் தாய்மொழி எது, தெலுங்கோ அல்லது கன்னடமோ, நீ இங்க உட்கார்ந்துக்கிட்டு என்னுடைய மொழியை அதுல என்ன இருக்கு, அது ஒரு சனியை விட்டு ஒழி, அது முட்டாள்களின் மொழி, தமிழ் படிச்சா உனக்கு பிச்சை எடுக்கல இல்லை, இதெல்லாம் என்னது? அப்ப தெலுங்குல எல்லாம் இருக்கா? அப்ப கன்னடத்துல எல்லாம் இருக்கா? அப்ப மலையாளத்துல எல்லாம் இருக்கா? என்னது? உன் தமிழ் தாய் 3000 ஆண்டுகளா இருக்கிறாங்கிறீங்க, உன்னை படிக்க வச்சதுன்னா எங்க பாட்டன் வள்ளுவன் கம்பன் கபிலன்லாம் யார் படிக்க வச்ச? நீங்களா சேட்டை பண்ணிட்டு அலையக்கூடாது. பள்ளிக்கூடம் திறந்து பல்லாயிரக்கணக்கில் படிக்க வச்சான் என் தாத்தன் காமராஜ். படிக்க பிள்ளைகள் வரல, பசியோட இருந்த பாடம் மண்டையில் ஏறாதுன்னு மதிய உணவு திட்டம் போட்டு எல்லாருக்கும் சோறு போட்டான். கையேந்தி நின்னா அந்த மகன், தாளாளர்கள்லாம் கொடை கொடுங்கன்னு. பெரியார் கொடுத்த ஒரு நன்கொடை சொல்லுங்க தம்பி, பெரியார் கொடுத்த ஒரு நன்கொடை சொல்லுங்க. இந்தாங்க காமராஜ். எல்லா கொடையாளரும் பணம் கொடுத்தான், அரிசியை மூட்டை மூட்டையாக ஏற்றி விட்டான், விறகு கட்டுக்கட்டாக ஏற்றி விட்டான். முடியாத தாய்மார்கள் வந்து சமைச்சு போட்டு போனாங்க. மக்கள் இயக்கமாக மாற்றி பிள்ளைகளை படிக்க வச்சான். நீங்கள் கொடுத்த நன்கொடை ஒன்று சொல்லுங்க பார்ப்போம். ஏற்றதால் இருக்கக்கூடாது, ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பாகுபாடு ஒரே மாதிரி சீருடை போட்டு படிக்க வச்சான் அந்த கிழவன். நீங்கள் அது இந்த நல்ல முயற்சி காமராஜ் செய்தது பாராட்டு ஏதாவது எழுதியிருக்கீங்களா? சும்மா வாய்க்கு வந்த நான் தான் படிக்க வச்சேன், நான் தான் படிக்க. யார் நீ? எங்கே படிக்க வச்ச? என்ன படிக்க வச்ச? அது